5 மணிக்கு மேல நீ தூங்குனா அந்த 4 மணிக்கு ஆண்டுடைய சமூகத்துல போய் அப்படி உட்கார்ந்து ஆண்டவரை துதிக்கிறதுல இருக்கிற சந்தோஷம் உலகத்துல எங்கேயுமே கிடைக்காது. எவ்வளவு பலவீனங்கள், எவ்வளவு பாடுகள் இருந்தாலும் அந்த காலை நேரத்துல, இந்த நாட்கள்ல உங்க வெளிச்சம் இருளாகாம இருக்கணும்னா அதிகாலை இருட்டோடு எழும்பணும். யாரெல்லாம் அந்த அதிகாலை இருட்டோட எழும்பி பழகுறீங்களோ உங்களில் உள்ள வெளிச்சத்தை எவராலையும் கெடுக்க முடியாது. இன்னும் நீங்க பிரகாசமா இருப்பீங்க. நாளுக்கு நாள் வெளிச்சம் அதிகமாகும். அதனால சொல்றேன், 5 மணிக்கு மேல படுக்கிறத தூங்குறத முதல்ல நிறுத்துங்க. நான் சொல்லும் போது நீங்க உங்க மனசுக்குள்ள ஒரு போராட்டம் வரும். நான் மாத்திரை போட்டு படுக்கேன், காலைல எழும்ப முடியல, ராத்திரி நான் லேட்டா படுக்கிறேன், எழும்ப முடியல. இதெல்லாம் சாக்கு போக்குங்க. இதெல்லாம் உண்மையானது அல்ல. சோத்திரம். உலக மனிதர்களே அதிகாலை எழும்புறாங்க. பறவைகள், மிருகங்கள் எல்லாம் அதிகாலையில் எழும்புது. ஆனா இன்னைக்கு மனுஷன் மட்டும், அதுவும் தேவனுடைய பிள்ளைகள், அந்த கனநித்திரையின் ஆவி. இத வேற ஒண்ணு நான் சொல்ல விரும்பல. அது ஒரு பேய். காலையில எழும்ப விடாது. 5 மணிக்கு மேல நீ தூங்குனா நீ ஒரு ஆவியினால பாதிக்கப்பட்டிருக்கிற ஒரு பிசாசு ஒண்ணு அமுக்குதுன்னு அர்த்தம். காலையில 5 மணிக்கு மேல நீ தூங்கி கொண்டிருப்பாயானால், நீ கட்டில படுத்திருப்பாயானால், பாயில படுத்திருப்பாயானால், நீ தூங்கி கொண்டிருப்பாயானால் அது ஒரு ஆவிங்க. அது அதிகாலையில எழும்பி ஆண்டவரை தேடுறதுல இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி, நம்பிக்கை விலையேற பெற்றது.